ஹாய், லடாக்கோட விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குட்டி குட்டியாக விலாக் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்தோம், என்னென்ன வாங்கலான்னு. இங்கே பார்த்தா என்னென்னவோ சொல்கிறாங்க, இவ்வளோலாம் பண்ணணுன்ட்டு. எதுவுமே பிளான்ட் இல்லாமல் நாங்கள் போனோம். ஸோ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதை ட்ரை பண்ணும் போது செம்ம ஃபீல் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் ஓட்டேரி நிறைய மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் க்யூட்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த ஒயிட் மேலே ரொம்ப நாளாக கண்ணு எடுக்கும் போதே தடங்கல். இந்த ஒயிட் அழகாக தான் இருக்குது, ஆனால் என் மூஞ்சிக்கும் செட் ஆகலை. நல்லா தான் இருக்குது, ஆனால் வேணாம், அழுக்காயிடும். என்ன தம்பி, என்ன வாங்க போறீங்க? லடாக்குன்னு கூட்டு வந்தீங்க, எல்லாம் வாங்கி கொடுங்க. இல்ல இதெல்லாம் தேவைப்படுமா லடாக்ல? ஆமா, நீ அங்க போய் என்ன பண்ண போற? நான் பார்க்க தரேன். கேள்விப்பட்ட ரெயின் கோட் தான் தேவைப்படும். ரெயின் கோட் உள்ள இதெல்லாம் போடணும்ல. ரெயின் கோட் வாங்கிடணும். ரெயின் கோட்டும் வாங்கணும், அதுக்குள்ள இதெல்லாம் போடணும். இல்ல மழை பெய்யுது, அப்புறம் எதுக்கு போறோம்? போவோம், அதையும் பார்த்துட்டு வருவோம். ஒரு வருஷம் ஒரு கிளைமேட்ல போவோம். ஆள் கொண்டு எடுப்போம். இதுல இங்கி பிங்கி பாங்கி போட்டு தான் எடுக்கணும் போல. இல்ல எனக்கு இந்த கலர், உங்களுக்கு இந்த கலர், இவனுக்கு இந்த கலர் எல்லாம். ஆமா, ஒரு வீடியோல ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். நாங்களே எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியல. இதில் எங்கள் கூட வேறு இவங்க ஜாயின் பண்ணிவிட்டு பாவம் இந்த பைப்பில் லடக்கும் தூக்கி போட்டாச்சு, இப்போ ஷாப்பிங்க்கும் தூக்கி போட்டாச்சு. சரி கூப்பிடுங்களே, நல்லா பிடிக்கும் போலே அப்படின்னு பிடிக்கும். ஆனால் ரொம்ப ரெண்டுமே எல்லாத்தையும் அப்போ ரெண்டு எண்டதான் இருக்கு. நான் தான் போட எண்டதான் இருக்கு, நான் போட தூக்கிறேன். ஆமா, அது நல்லா இருக்கும். அக்கா இந்த ஷூல கீழே வந்து இந்த இப்படி இருக்கு, அதுல வந்து அக்கா அதுல இதெல்லாம் போட்டா இங்க இருக்க குளிர்க்கே தாங்க முடியல. இதெல்லாம் போட்டா அதான் ஃபுல் வெயிட் அதிலே போயிடும். இது சரியானது. காட்டுவாசி அதான் அதெல்லாம் நல்லா இருக்கும். காட்டுவாசி எனக்கு அதை விட இது பெரிய சைஸோ. அடுத்து என்ன வாங்க போகிறோம்லாம் சொல்லக்கூடாது, என்ன பார்க்க போகிறோம் தான் சொல்லணும். அடுத்து ரெயின் கோட் தான் வாங்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் லைட்டாக மழை பெஞ்சால் கூட நம்ம கியர்ஸ், நம்ம ட்ரெஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரெயின் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் 3 நாளில் லடாக் போக போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட வேண்டியது. பிகாஸ் டெக்கத்து போனாலே விளையாடுறது ஒரு மஸ்ட் ஹேபிட்டாக ஆகிடுச்சு. அதனால் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய திங்ஸ் பேக் பண்ணணும், நிறைய மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லார்கிட்டையும் கேட்டு கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஓவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது நம்ம பேஸ்கெட்டே கிடையாது, அதனால தெரியாமல் காட்டிட்டேன்.
ஆக்சுவலி எனக்கு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் தேவைப்படுது. ஆனால் இங்கே எல்லாமே வார்ம் சாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். எனக்கு இங்கே டெக்கத்தில் தான் வாங்கினேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களே மறந்து சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லா சாக்ஸும் இருக்குது, ஆனால் வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இல்லை. நம்ம பாடி வேறு கண்டிப்பாக தாங்காது. ரைனாக்ஸில் வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இருக்குது, பட் அதை போய் தேடி வாங்கணும். வேறு சாக்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் கண்டிப்பாக வராது. லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2 நாளில் சான்ஸே இல்லை. ஐயோ, கிடைச்சா நல்லாயிருக்கும். இங்கே வாங்க, நான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு பூட்ஸ் காட்டுறேன். இந்த பூட்ஸ் மேலே ரொம்ப நேரமாக எனக்கு கண் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஷோக்காக தான் போட முடியும். அங்கே போயிட்டு பைக்கெலாம் ஓட்டினோன்னா இதெல்லாம் போட்டுட்டு ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ரொம்ப டர்ட்டி வேறு ஆகிடும். ஃபஸ்ட்டு நாள் நல்லாயிருக்கும், அடுத்தடுத்த நாளில் ரொம்ப டர்ட்டி ஆகிடும். வாட்டர் ப்ரூஃப் தான் இது, பட் ஸ்டில் அந்த கலருக்காக மேபி ஐம் நாட் டேக்கிங் இட். அடுத்த தேவையான ஒரு விஷயம் பேக் கவர்ஸ். ஏன்னா பேக் ரெடியாக இருக்குது, பேக் கவர்ஸ் தான் பார்க்கணும். இங்கே 10 to 20 லிட்டர் பேக் கவர் தான் இருக்குது. எனக்கு 75, 8 இது வேறு என் கை வேறு இங்கே எட்டி பார்க்குது, மன்னிச்சிக்கோங்க. 20 லிட்டர்ஸ் தான் இருக்குது. அதிகமாக பார்த்தாலும் கிடைக்கல. 40 லிட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அவ்வளோவா நடக்கிறது இல்லைன்னா இதில் போட்டு போய் நடந்து பார்க்குறேன். இங்கே நடக்கிறது உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா வெறும் 5 minutes தான் நடக்குது. சைஸ் இருக்கா? கால்குலேட். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இதென்ன வந்து 1800. ஆமாம். ஆமாம், ஆக்சுவலி உங்கள் சைஸு 5 தானா? பூமால 5 தானே இட்டீங்க? இதுதான் ப்ரோ நான் போனது. இந்த இடத்துக்கு தான் நான் அந்த ஷூஸ் போட்டேன். ஓகே, அங்கே இருக்குல்ல நீங்கள் வந்து கவர் பண்ணுவேன். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா -60 இங்கே அப்படி அந்த இடம் வரும். அதில் இருக்க அந்த அண்ணன் தான் இந்த அண்ணன் பார்த்துக்கோங்க. வடக்கு போயிட்டு இருக்க அண்ணன். சாரி, சர்பாஸா? ஓகே, நல்லா அந்த அண்ணன் சர்பாஸ் போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவங்க தான் நம்மளை கைட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த -16. ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. லைக் 4-5 லேயர்ஸ் போட வேண்டியதாக தான் நம்ம எப்போவுமே இருந்தால் போதும். உங்களுக்கு நான் என்ன சைஸ் சொன்னேன்? 39 சொன்னேன். நீங்கள் ட்ரை பண்ண சொல்லி 39 இருக்குது. இது ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா ஷூஸும் பார்த்தாச்சு. தம்பிக்கு எதுவும் செட் ஆகலை, எனக்கு எதுவும் செட் ஆகலை. லடாக் ட்ரிப்பு கேன்சல் பண்ணுவோம். எனக்கு பெரிய சைஸ், எங்கள் அக்காவுக்கு சின்ன சைஸ், ரெண்டுமே செட் ஆகலை. 2 பேருக்குமே கிடையாது. வெளியில் போங்கடான்னு நினச்சிட்டாங்க இவனை. கிளைமேட் எப்படி இருக்குது? கிளைமேட் போகும் ப்ரோ. டே டைம்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 13-14 அந்த ரேஞ்சில் இருக்கும். நைட் டைம்ஸ் வந்து 0- கூட போகலாம். நீங்கள் அந்த பேங்காங் லேக்கில் 10 ஸ்டே பண்ணுறீங்களா? ஹோம் ஸ்டே பண்ணலாம். 10 ஸ்டே ரொம்ப கஷ்டமாக முடியாது இல்லை. நான் சொல்கிறேன், முதல் மனுஷன் நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் மனுஷன் நீங்கள் தான். டிக்கெட் புக் பண்ணி எங்களை யாருமே இந்த டைம் போகாதீங்க, ஏன் புக் பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 வாட்டி ஹிமாலயாஸ் போய் வந்திருக்கேன். நல்லா இருக்கும். ஸோ லேயரிங் எப்படி போட்டு போங்கன்னா 10 ஸ்டே அப்போது தேர்மல்ஸு, ஏதாச்சும் ஒரு வார்ம் க்ளோத், நல்ல ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஃப்ளீஸ் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு ஸ்லீப்பிங் பேக் கொடுத்தாங்கன்னா இதுவே போதும். அப்படி அவங்க ஸ்லீப்பிங் பேக் ப்ரொவைட் பண்ணலன்னா ஒரு பக்கா ஜாக்கெட்டு, ஸ்னோ பேண்ட் இருக்குது, ஸ்னோ பேண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா உல்லன் சாக்ஸஸு, கையில் க்ளவுஸு எல்லாமே போட்டுக்கோங்க. இயர்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு டென்ட்டுள்ள இருந்தால் தான் வார்மாக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, எல்லாம் கவர் பண்ணிடுவோம், இந்த கண்ணையும் இங்கே கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் வார்மர் போட்டுப்போம், அப்புறமா பீனி போட்டுப்போம். ஐஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோ, வெரி இம்பார்ட்டன்ட். கேட்டகரி 3 இல்லைனா கேட்டகரி 4 கிளாஸஸ் போடுங்க. கேட்டகரி 1 and 2 செட் ஆகாது. அப்போ இந்த கிளாஸ் கேட்டகரி 1 டிரான்ஸ்பரண்ட், கேட்டகரி 2 வந்து செமி டென்ட், கேட்டகரி 3 வந்து அந்த எல்லோயிஷ் மாதிரி இருக்கும், அது கேட் 2ல வந்து 2. ஓகே, ஸோ அதுவும் செட் ஆகும். கேட்டகரி 3 தான் அந்த ரெகுலர் கூலிங் கிளாஸஸ் வரும். கேட்டகரி 4 பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக இருக்கும். வெயிலில் போடுறீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்ணு கூசாது. ஓகேங்களா? அதோ இப்போ நான் போட்டிருக்கேன். இது வந்து கேட் 4 இதுதான் இருக்கும்.
வெயிலும் இருக்கும் கோல்டாக இருக்கும். வெயில் சூடு கொடுக்காது, வெயில் வந்து செம பிரைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்டிடியூட் அவ்வளோ ஹை, அதனால வந்து யூவி அதிகமாக இருக்கும். அதனால தான் கூலிங் கிளாஸஸ் போட சொல்கிறேன். கிளாஸஸ் போடலன்னா நீங்கள் பவர் கிளாஸஸ் பவர்லேயே போகும். அதில் நீங்கள் போய் டின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆமாம் பண்ணி கொடுக்கும். இதுலேயே ஒரு லேயர் மேக்னெட் இருக்கும். அது கூட போட்டுக்கலாம். மேலே போட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி பார்க்குறேன். அந்த மேக்னெட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். லென்ஸ் கார்டில் இருக்கு. சூப்பர். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பவர் கிளாஸ் ஆர்டர் பண்ண சொன்னேன் உங்களை. போட்டுருங்க. 2 daysல வந்துரும். கேட்டகரி 3 கேட்டகரி 4 அப்படியே ஹெட் டு 2 வந்துட்டு பாருங்க. ஸோ காலில் இந்த கண்டிப்பாக உள்ளன் சாக்ஸஸ் மேண்டிட்டரி ப்ரோ. ஓகேங்களா, நான் சொல்கிற விஷயம்லாம் மேண்டிட்டரி இருக்கும். உள்ளன் சாக்ஸஸ், தேர்மல்ஸ். டிஷர்ட் வந்து என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, காட்டன் டிஷர்ட்டில் ட்ரை ஃபிட் டிஷர்ட் எடுத்துன்னு போகிறீங்கன்னா பெட்டர். ஏன் ட்ரை ஃபிட் டிஷர்ட்னா, இன்கேஸ் ஈரமாகுதுனாலும் ட்ரை ஃபிட் டிஷர்ட் பட்டுன்னு காஞ்சிருக்கும். ஓகேங்களா, காட்டன் காயாது. அதே மாதிரி ட்ரை ஃபிட் டிஷர்ட்டை ஒரு டிஷர்ட்டை 3-4 days கண்டினியூஸாக போடலாம், ஸ்மெல் எதுவுமே வருது. ஓகேங்களா, ஸோ கம்மியான திங்ஸ் கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ வந்து தேர்மல்ஸு, ட்ரை ஃபிட் டிஷர்ட்டு ப்ளீஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல ஜாக்கெட். உங்கள் ஜாக்கெட்டே வாட்டர் ப்ரூஃபாக உங்களுக்கு ரெயின் கோட். ஓகேவா, நான் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் எடுக்கிறீங்கன்னா தான் உங்களுக்கு ரெயின் கோட் ஆகும். ஓகேங்களா, அந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த இந்த செக்ஷனில் இருக்கிறது வாட்டர் ப்ரூஃபு, பக்கத்து செக்ஷனில் இருக்கிறது வாட்டர் ரிப்பல்லன்ட். ஓகேங்களா, அதாவது பக்கத்து செக்ஷனில் இருக்கிறது ட்ரெக்கிங் ஜாக்கெட், இந்த செக்ஷனில் இருக்கிறது தான் ட்ராவல் ஜாக்கெட். ஓகேங்களா, அதே மாதிரி ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராபிக்கல் ரெயின்லாம் வராது, ஹெவி ரெயின்லாம் வராது. ஒரு மாதிரி ட்ரிசல்ஸ் தான். நான் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரிசல் ஆகும். ஸோ எப்போ வரும் எப்போ போகணும் நமக்கு க்ளவுட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். செம்ம டைனமிக்காக இருக்கும் கிளைமேட். வெயில் ஐ மீன் க்ளவுட்ஸ் இல்லாத டைமில் பளிச்சுன்னு வெயில் அடிக்கும். க்ளவுட்ஸ் அந்த டைமில் பயங்கரமாக சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி காற்று அடிக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் குளிருமே. ஸோ அதுக்காக தான் நம்ம க்ளவுஸ் போட்டுப்போம். இல்லைனா ஃபிங்கர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக உரைச்சிடும். சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும்போது டஃப்பாக இருக்கும் ஒரு கிளைமேட்டு. 5+னா பரவாயில்ல, 5 பிலோலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் தான். அப்போது இதுக்கு வந்து க்ளவுஸ் வந்து 2 க்ளவுஸ் இருக்குது. ஒரு லைனர் க்ளவுஸு, அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப். பைக் ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ வெப்சைட் க்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் காட்டுவாங்க. நம்ம பைக் ரைட் பண்ணுறப்போ ஃபுல்லாக வாட்டராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணலாம்னா, லைனர் க்ளோ வந்து எனக்கு உள்ள கப்புமே ஒன்றும் இல்லை, சைக்கிளிங் க்ளவுஸ் அது டெம்பரேச்சர் ஹேண்டில் பண்ணது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த க்ளவுஸ் போட்டுட்டு சைக்கிள் செக்ஷனில் போய் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது கம்ஃபர்ட்ன்ட்டு. இது ஓகே, இட்ஸ் ஃபைன், இது நல்லா இருக்கும். இது சைக்கிளில் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா இது எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் விண்ட் ப்ரூஃப். இது சாலிங்க மாட்டேங்குது. ஓகே, இது ஸ்கீ பர்பஸ் தான். ஸோ ஸ்கீ பண்ணுறதுக்கான க்ளவுஸ் தான். க்ரிப் இருக்கும். இன்னொன்று ட்ரீம் ஸ்கேப்னு ஒன்று இருக்கும், ஆன்லைனில் இருக்கும், 2000 அது. அதில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பயங்கரமாக இருக்கும், செம்ம க்ரிப்பு க்ரிப்போட இருக்கும். பட் ஆனால் வழுக்கக்கூடாது ஓட்டுறப்போ. அது ஃபுல் ரப்பர் பயங்கர grip இருக்கும். இதுவே போதுன்றது ஒன்றும் இல்லை, சைக்கிள் செக்ஷனில் போய் ஒரு வாட்டி பிடிச்சி மட்டும் பார்த்துருங்க. சைக்கிளில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துடும். ஓகேவா, லைனருக்கு வந்து இப்போ இந்த க்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது 3ல் எந்த லைனர் க்ளவுஸ் வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா, லைனர் க்ளவுஸ்னால் உங்களுக்கு மொபைல் டச் இருக்கும். நீங்கள் இண்டோரில் இருக்கும்போது ரூம் ஸ்டே டென்ட் ஸ்டே எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த க்ளவுஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த க்ளவுஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் போகும்போது நல்லா காற்று அடிக்கும் போது இல்லை ரெயின் வரும்போது நீங்கள் இந்த வெஜ்ஜை க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா சேஃப். அதுவும் ரெயின் வர டைமில் இந்த க்ளவுஸ் வந்து வெட்டே ஆகாது, ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப். இதே நீங்கள் வந்து 4 க்ளவுஸில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெட் ஆகிடும். ஓகேங்களா, நான் இந்த க்ளவுஸும் அந்த ட்ரீம் ஸ்கேப் க்ளவுஸ் எடுத்துன்னு போனேன். ஸோ ஒரு இடத்துல என்னோட வாட்டர் ரிப்பல் இருந்தோம். ஒரு செக்ஷனில் வந்து நாங்கள் ரோப் கிளைம் பண்ண வேண்டியது, அதுக்கு தேவைப்படும். ஓகே, ஃபுல் ஸ்னோவில் தான் கிளைம் பண்ணோம் ரோப்பு. என்ன ஆயிடுச்சுன்னா க்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஈரம் ஆகிடுச்சு. அது ட்ரை ஆகிறதுக்கும் லேட் ஆச்சு, ஃபிங்கர்ஸ்லாம் உடச்சிடுச்சு. அந்த ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு நான் கிளைம் வேறு பண்ணோம், விட்டா கீழே விழுந்துடும். ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ பிளாக் ஒன்று எடுத்து போனோமோ அமௌண்ட் இல்லை, இது வேணான்றாங்க. இது வேண்டான்னு சொல்ல, இது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கிளைமிங் பார்க்க போகிறீங்க. எங்க போவீங்க? மலை ஏறப்போ மழை தான் ப்ரோ, மலை ஏறப்போ அங்க தேவைப்படாதுல்ல. ஓகே, அதுக்கு பதில் தான் நான் என்ன சொல்கிறேன், அது ரிவரில் இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு லைனரும் இந்த வெட்ஸையும் எடுத்துக்கோங்க. வெட்ஸைல் எது வேணால் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு grip இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சி பாருங்க, ஆனால் ஒரு மாதிரி ரப்பரியாக தான் இருக்குது. பிளாக் மட்டும் தான் இருக்குது. இதுலேயும் இருக்கும், இதோ இதுலேயும் இருக்கும். இது வந்து -10 வரைக்கும் தாங்கும் ப்ரோ. நீங்கள் கையில் வச்சுருக்கிறது லைனரோடு போடுறீங்கன்னா -10 வரைக்கும் தாங்கும். இது இருக்குல்ல, இது வந்து -15 வரைக்கும் தாங்கும் லைனர். இதான் டாப் மாடல் க்ளவுஸ். இது போட்டு பாரு. சொல்லிட்டா எது வீடியோ அது நான் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் கஸ்டமர் கிளைண்ட் வருது, கஸ்டமர் தினேஷ்
இது கூட பார்க்க தான் அது வேணாம் தருது. வேணாம் ஓகே ப்ரோ, க்ளவுஸ்லாம் சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து நெக் வார்மர் ஒன்று எடுக்கணும். நெக் வார்மர் கண்டிப்பாக எடுக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அது வந்து கழுத்தை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கும், அதையே நீங்கள் தூக்கி இப்படி மாஸ்க் மாதிரியும் போட்டுக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். ஸோ நெக் வார்மர் நீங்கள் இவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் தலையில் வீணி போட்டுக்கிறீங்கன்னா இவ்வளோ தூரம் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா பலக்லாவா எடுத்துக்கோங்க. நான் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன்னா பலக்லாவாவில் என்ன வெறுப்புனா அது இப்படி ஓப்பனாக இருக்கும், அது இறக்கி விட்டாலும் இங்கே இச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக் வார்மர்னா கம்ப்ளீட்டாக கீழே இறக்கிக்கலாம், தூக்கிக்கலாம், அட்ஜஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், ஸோ தட் அது கீழே வராது, அப்படியே டைட்டாக இருக்கும். அப்புறம் தலையில் ஒரு ஹூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் மட்டும் தான் ஓப்பனு. நீங்கள் ஹெல்மெட் போடும் போதும் உங்களுக்கு அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்மெட் போட்டு நெக் வார்மர் போட்டு ஹெல்மெட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கவர் பண்ணிடும். ஸோ இங்கே பின்னாடி எந்த காற்றும் இறங்காது, உங்களுக்கு இங்கே அப்படியே வார்மாக இருக்கும், இவ்வளோ தூரம் கவரும் பண்ணிக்கும். தலையில் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஐஸ் மட்டும் தான் ஓப்பனு. உங்களுடைய பைக் ஹெல்மெட்லேயே நல்ல டார்க் டிண்ட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன கிளாஸஸ் போட்டுக்கோங்க. நெக் வார்மர் க்ளவுஸ் டக்குன்னு எடுத்துருமா? இப்போ நான் என்ன பண்ண நைட் ஊருக்கு கிளம்புறேன், இப்போ கிளம்புறேன் போயிட்டு நான் நைட்டு மற்ற கம்யூனிகேஷன் பிரிண்ட் ஆட்சாத்தியில் போய் பார்த்தோம். இது பாருங்க, இது மேலே வரும், இது கீழே வரும், இப்படி போடணும், இந்த மாதிரி போடணும் ஓகேவா. ஸோ அட்ஜஸ்டர் மேலே இருக்கா, நீங்கள் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம், அது அதுக்கேற்ற மாதிரி. இப்படி க்ளோஸ் டவுன், இது டாப்பில் வரும், இது வழியா இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி போடுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ப்ளீஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? போடுங்க. இது பாருங்க, ஃபேஸ்லாம் தெரியவே தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, தெரியுதா? இப்படி தான் ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து நெக் வார்மரு, மேலே வந்து பீனி போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு மேலே வந்து ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கேன், கிளாஸஸ் வச்சு இப்படி கம்மியாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா விண்ட் அடிக்கும் போது செம்ம கோல்டாக இருக்கும், விண்ட் அடிக்காத போது நம்மளுக்கு கோல்ட் தெரியாது. தர்மல்ஸ் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஏசி காற்று தாங்க மாட்டேன். ஆனால் இந்த பாடி வந்து -16 போயிட்டு வந்துச்சுன்னா என்ன லேயரிங், அதுக்கேற்ற மாதிரி லேயர்ஸ் போட்டுக்கோங்க. புரியாமல் பார்க்குறேன். விண்ட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஏதாச்சும் ஒரு விண்ட் ப்ரூஃப் லேயர் இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு விண்ட் ப்ரூஃப் லேயர் இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த லெதர்லாம் ரெக்ஸின் ஜாக்கெட் இருக்கா, ஃபேஷனுக்கு வந்துருக்கா, அது ப்ளீஸுக்கு மேலே அது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ என்ன ஆகிடும்னா உள்ள இருக்க லேயர் வந்து உங்களுக்கு விண்ட் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ ஏர் ஜாக்கெட்டில் பெனிட்ரேட் ஆகும். அது டைனிஸ் நான் ஒன்று போட்டாலே போதும், எத்தனை மழை வந்தாலும் நிற்கி எனக்கு. உங்களுக்கு என்னென்னா மேபி மாய்ஸ்ட் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது, அப்படியே வெட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ தானே சீசன் ஆரம்பிக்கும் போது ஒரே டைப். ஆஃப்டர் ஜான்வரி போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிளைமேட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். கண்டிப்பாக தேவை. 3 எடுத்துக்கூடாது. இது பேசிக் குள்ளாக நீங்கள் உள்ளன் குள்ளாக என்னது நெக்கோமது எல்லாம் ஒரே சைஸ். அட்ஜஸ்ட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் டைட் செட் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் அது சைஸ் கரெக்டாக எடுத்தீங்களா? அங்கே இருக்க பிரதருக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லியிருக்கணும். எங்கள் vlog யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் வாங்கிட்டீங்களா? இல்லைக்கா, பசிக்குது, சாப்பிட போகிறேங்க்கா. சாப்பிட்டு வந்து நாங்கள் திருப்பி ஷாப்பிங்கை கண்டினியூ எடுத்து பண்ணுவோம். வச்சது அப்படியே இருக்குது, சாப்பிட்டு வரேன். வாங்க போய் நம்மள சாப்பிடலாம். நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். வெல்கம் அண்ணா. காலையிலேருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். மீரன் அண்ணா ஜாயின் ஆகிட்டாரு. எங்கள் எல்லா பில்லும் வந்து அவர் பார்த்து பண்ணிட்டார். தம்பி அக்காவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு நடக்க முடியல. நான் என்னை வச்சு இவன் ஃபன் பண்ணிகிட்ருக்கான். ஸ்கேட்டிங் நான் இதுக்கு ட்ரை பண்ணதே இல்லை. சரி சும்மா நிற்கலாம், அதை தள்ளிட்டு போடானா இவன் பிளான் பண்ணிவிட்டு எனக்கு கீழே விழலாம் பிளான் பண்ணிட்டாப்புல. ஆனாலும் சரி ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வரடா பாய் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவன் வந்துட்டு என்னை தள்ளிவிட பிளான் பண்ணதுனால நான் இறங்கிட்டேன். கடைசியாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோன்னு நினச்சி எங்கள் அக்கா என்ன தெரியாமல் பண்ணுறாங்க, அப்படியே சம்மணங்கால் போட்டு சாப்பிட்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க இன்னும் ஒன்றுமே எடுக்கலை. என்னக்கா எடுத்துருக்கீங்க இப்போ வரைக்கும்? அப்படி எதுங்க வந்தீங்க? சோறு போடுறாங்களா? சோறும் போட மாட்டாங்க, பசிக்குது. வாங்க எந்திரிங்க. வயசான காலத்தில் சுகர் பேஷண்ட் வச்சுட்டு
ஃபைனலி யூவி வந்துட்டான் எனக்கு பில் போடுறதுக்காக. ஆனால் எதுவுமே எடுக்கல, எங்கேருந்து பில் போட போகிறானே தெரியல. இப்போ திருப்பி இவங்க ஃபஸ்ட்லேருந்து பேசி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே காலி நம்ம ரைட்டு. அண்ணன் சின்ன பிள்ளையாக மாறிட்டாப்புல, அதனால் லடாக் மூடு. ஐயோ பைத்தியங்க சுத்துதே எங்கேயோ. ஏய் பைத்தியக்கார மாதிரி இருக்கு. தண்ணி உள்ள போயிடும். என்னப்பா வரியா நீயும்? உனக்குலாம் வாங்கலையா எதுவும் ட்ரெஸ் எல்லாம்? ஃபைனலி எல்லாத்தையும் வாங்கியாச்சு, பில் போட வந்துட்டோம். பட் பில் போடுற இடத்துல எனக்கு மேலே இங்கிலீஷில் கீழே தமிழில் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சைமல்டேனியஸில் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். தமிழில் நம்மளுக்கு வராது. ஸோ கேஷ் கவுண்டருக்கே போயிட்டோம் நாங்கள் பில் போடலான்ட்டு. பில்லிங் ப்ராசஸ் அதோட ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். கடைசியாக பில்லிங்கும் முடிச்சாச்சு, கிளம்ப போகிறோம். ஆனால் இது வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான பொருள் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி யுவா சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த விலாக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ரொம்ப நாளாக போடலை, ஏன்னா இங்கே ஒரு பீஸ் உட்காந்துட்ருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் என்னால் போட முடியல. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போடுறேன். லடாக் ட்ரிப் வேறு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் பர்த்டேக்கு போக வேண்டியது, போஸ்ட் பர்த்டேக்கு போகலான்னு நினச்சோம். அப்போ முடியல. இது போஸ்ட் பர்த்டேவே ஆகிடுச்சு. பரவாயில்ல, இப்போனாச்சும் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த விலாக்ஸில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ பாய்.